அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக மிக முக்கியமான தகவலுங்க. நம்மக்கிட்ட ஜாதக பலன் பார்த்தாலே 100க்கு 90 பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஜாதகப்படி அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை பெரும்பான்மையான நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேலை அமைப்பு அப்படின்னாலே 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். இது ஜென்ரலான விஷயம். 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு வேலை உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 5ஆவது வீடு, 8ஆவது வீடு, 12ஆவது வீட்டுடைய தொடர்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா அவங்களுக்கு வேலை இல்லை. இது ஃபஸ்ட்டு பேசிக்கான லாஜிக்கு. இப்போ கவர்மெண்ட் அரசு வேலை கிடைக்கணுமா அப்படின்னா அரசு வேலை அப்படின்னாலே உபநட்சத்திர கிரகத்துடைய தொடர்பில் சூரியன் அப்படின்ற கிரகம் ஒன்று 6ஆம் பாவத்து உபநட்சத்திரம் சூரியனாவோ, அல்லது 6ஆம் பாவத்துக்குள்ளே சூரியனாவோ, அல்லது 6ஆம் பாவ உபநட்சத்திரத்துக்கு கூட சூரியனாவோ, இல்லை 6ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் ப்ளஸ் சூரியனுடைய பார்வை சூரியனுடைய தொடர்பில் எதனா ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். சூரியனுடைய தொடர்பே வரல அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக்கான ஒரு விஷயம். இப்போ அரசு வேலையில் பேங்கிங் செக்டார் இருக்குது. பேங்க் அப்படின்னாலே நிறையா கணக்கு பார்க்குற விஷயம்லாம் இருக்கிறதால 6ஆம் பாவ உபநட்சத்திரத்தோடைய சூரியன் ப்ளஸ் புதன் இந்த கிரகத்துடைய தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு பேங்க் ஜாப் கிடைக்கும். இது முதல் விஷயம். மற்றபடி போலீஸ் நிறைய பேர் போலீஸ் வேலைக்கும் முயற்சி செய்வாங்க. போலீஸ் அப்படின்னாலே நம்ம செவ்வாய்ன்ற கிரகத்தை தான் முதன்மையாக எடுத்து பேசணும். அதே மாதிரி நெருப்பு ராசிங்க, மேச ராசி, அதுக்கு அடுத்து சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த நெருப்பு ராசிகளுடைய தொடர்புகள் வரணும். மேச ராசி அப்படின்றது இராணுவத்தையும், தனுசு ராசி அப்படின்றது போலீஸை குறிக்கும், சிம்ம ராசி அப்படின்றது சிபிசிஐடி ஆஃபீஸர், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து ரயில்வே வேலை. ரயில்வே வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ரயில்வே வேலை. ரயில்வே அப்படின்றது சூரியன் மற்றும் சனி இந்த 2 கிரகத்துடைய தொடர்பு 6ஆவது வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ரயில்வேல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இதை பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறது ஒரு டைப்பு. இல்லைனா பிரசன ரீதியாக கணிச்சு பார்க்கலாம். பிரசனம் போடும்போது இந்த நபருக்காக பிரசனம் கணிக்கிறோம், இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மனதாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஹோரரி நம்பர் எடுத்து நம்ம பிரசனம் கணிச்சிட்டு அதில் லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 காட்டுதா, சூரியனுடைய தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி தருதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயத்தையும் நம்ம கன்வே பண்ணி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.